ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம தீபா வந்துட்டு ரியாவை பற்றி சொல்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே ஆனந்து காது கொடுத்து கேட்கலக்கா. நம்ம மதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரியா நல்லவ கிடையாது, அவள் அபார்ஷன்லாம் பண்ணியிருக்கா, அதுவும் 2-3 டைம் பண்ணியிருக்கா. அண்ட் அதோட மட்டும் இல்லாமல் அவள் என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, என்கிட்ட பணம் இல்லைன்னு தெரிஞ்சவனே என்னை விட்டுட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா நம்ம ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, போது நிறுத்துறீங்களா, நீங்கள் ரியாவை பற்றி என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அது எல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்கீங்களா? ரியா யார் தெரியுமா? ரியா என்னுடைய வைஃப், முதல்ல அவளுக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்த். உடனே தீபா சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நிறுத்து தீபா, நீயே கார்த்தியோட பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிருந்திருக்க, இன்னும் அதுவே எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இன்னமும் உன் ட்ராமாவெல்லாம் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்கேன். நீ அம்மாவை வேணா உன் கைக்குள்ள போட்டுக்கலாம், ஆனால் என்ன நீ நினைக்கிற மாதிரி ஆட்டி வைக்க முடியாது. ரியா என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, உங்களை நான் நம்பவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம ஆனந்த். தீபா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சுறாங்க, இல்லை சார் நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, ரியா நல்லவ கிடையாது, அவள் இப்போ கூட மதி வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்ல வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்க்கில் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் நாங்கள் பார்க்குக்கே போகலை அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் வேணால் இப்போ ரியா வீட்டுக்கு வந்த உடனே ரியாவை கூப்பிட்டு எங்கே போன ரியான்னு கேளுங்க, கண்டிப்பாக அவங்க உங்ககிட்ட பொய் தான் சார் சொல்லுவாங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்புங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ஆனால் நம்ம ஆனது என்ன சொல்லிடுறாருன்னா, போதும் நிறுத்தி தீபா, இதுக்கப்புறம் ரியாவை பற்றி எதனாச்சும் பேசினீங்கன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு தீபா வந்துட்டு இவங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே ரொம்பவே சோகமாக ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மதியம் கிளம்பிடுறாங்க. ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இருந்தும் மனசுக்குள்ள ஒரு டவுட் தோண்டிகிட்டே இருக்கு. ரியா வந்தோடனே ரியா எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆனந்த், நான் தான் போகும்போது சொல்லிட்டு போனேனே ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு, இங்கே தான் போனேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுறாங்க. ஆனந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, ரொம்பவே குழப்பமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த தீபா உன்னை பற்றி என்கிட்ட தப்பா இல்லாத இதையும் பொல்லாத இதையுமா சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டால, எல்லாருமே ஆனந்துக்கு தெரிஞ்சிச்சா, ஆனால் நான் அது எதையுமே நம்பலை தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆனந்த். செம்ம அட்ரஸ்டாக போயிட்டு இருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.